2, 3 நாளா எங்கிட்டு திரும்பினாலும் சூரிய காமிச்சு ரீல்ஸ்ல பார்த்தா சூரிய காமிச்சு அப்படி என்னையா சாதிச்சிட்டாப்புல? என்னையா பெரிய பில்டப்பா இருக்கும் சூரிய காமிச்சு? என்னையா சொல்ற? விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. 15, 16 வயசு தான் ஆகுதியா? 10வது எக்ஸாம் எழுதுற பையன்பயா. அவன் இன்னைக்கு கண்டதெல்லாம் பண்ணாம டயட் ஃபாலோ பண்ணி என்னையா சொல்ற? ஆமாயா, 10, 15 வருஷம் தான் ஆகுது. அவன் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே குறைஞ்ச பந்துல அதிக ரன் அடிச்சிருக்காப்புல. ஹிஸ்டரி பயங்கரமா கிரியேட் பண்ணிருக்காப்புல. கிறிஸ்கேலோட சிக்ஸர் வந்து அதிகம் அதிகம் அதே பிளஸ் பண்ணி இவன் அடிச்சிருக்காப்புல. என்ன சொல்ற? ஆமா, என்ன சூரியவம்சிக்கிட்ட இருக்கு? என்ன தெய்வ சக்தியா? இல்ல வந்து கொஞ்சம் பப்ளியா இருக்கிறதுனால வேற கடையில் ஏதாவது அடிச்சு வாங்கலாம் அப்படின்ட்டு. அப்படியே நான் அவருக்கு என்ன தெரியுமோ, அவருக்கு என்ன வரும், அது கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல. வேற ஒண்ணும் இல்லை. அவருக்கு என்ன வரும், என்ன நம்மளுக்கு தெரியும் அப்படின்றது கொஞ்சம் நிதானமா யோசிச்சு இயர்லியா, அதாவது சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால அவருடைய கெரியரு சூப்பரா முன்னாடி கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு. என்னடா இது 7 வயசாயிடுச்சு, நம்மளுக்கு இன்னும் அப்படியே இருக்கு அப்படியே சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்றும் வருத்தப்படுத்த அப்படி ஒன்றும் பெருசா இதாகல. சிக்கன் அப்படின்னாலே கேஎஃப்சி போலாம். அந்த கேஎஃப்சி எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா இப்போ நிக்கிறதுக்கு அவர் போட்ட உழைப்பு எவ்வளவு தெரியுமா? அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இது 40 வயசு. அந்த எழுந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி பண்ணி இப்படி பண்ணி பழக்கி கேரட்டி எடுத்து இப்போ ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்காரு. ஸோ நம்மளுக்கும் என்ன வரும், என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேசிச்சு நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது நம்ம அதை அப்படியே கொண்டு போனால் நம்ம நல்லது, நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லது. ஸோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க.